இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கிடையாது. மார்க்கெட்டில் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் தேவையில்லை ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அப்படிங்கிற ஒரு நியூ லேர்னிங் தான். ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் நினச்சிக்கிட்டீங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடர் மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும், யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு வழக்கம் போல் ப்ரீ சார்ட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இன்றைக்கான ப்ரீ சார்ட் போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எல்லாருக்குமே. நம்ம என்ன பண்ணுமோ அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ரீ சார்ட்டை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் என்னங்கிறத பார்த்துடலாம். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் சண்டே 3 PM அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு டவுட் செஷன் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டவுட் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பிளேஸில் வந்து ஒரு கூகுள் மீட்டோட இமேஜ் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்கை ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே 3 PM நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லிங்க்கை உங்களோட கூகுள் மீட்டிங் ஆப்பில் கொடுத்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாமா? இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட். மேக்ஸிமம் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது 2 பேரிஸ் தான். நம்மளுக்கு ஸ்டில் மார்க்கெட்டில் இந்த 24,280 சம்திங் கிட்ட, அதாவது 300 அரௌண்ட் வந்து இந்த மார்க்கெட் கீழே வரணும். ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இன்னுமே டார்கெட் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குங்கிற நம்ம ஷோ பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த டார்கெட் இன்னுமே எனக்கு மார்க்கெட்டில் அச்சீவ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு தான் நான் ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓப்பனாக சொல்ல போனால். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு கீ லெவல்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,250, 25,530. மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படிங்கிறது 25,400 அரௌண்டு. அப்போது இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா 530 அப்படின்னு இருக்கக்கூடிய கீ லெவல்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். இல்லை அதுவே 25,400 கீழே வந்துச்சுன்னா 250 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 2 விஷயம், ஏன் இங்கிருந்து மேலே போகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா மார்க்கெட் 2 பேரிஸாக இருக்கும்போது ஒரு ஸ்டாப் ஹண்ட் பேட்டர்ன் போட்டு அந்த ஸ்டாப் ஹண்ட் பேட்டர்னோட ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த ஒரு லாங் பேஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, அதிகப்படியான ஆர்டர் சொல்ல கொண்டு வந்து இங்கேருந்து கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கால் செல்ஸ்லாம் நேற்று மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங் பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. காலை செல் பண்ணனால மார்க்கெட்டோட டைரக்ஷன் கீழே போகும். அப்போ இங்கே கால் செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காலோட ப்ரீமியம் ஏறும். ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப கால் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நேற்று மார்க்கெட்டில் கால் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போது இந்த லெவல்ஸ் கீழே இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆயிடுவாங்க. இன்னையோட மார்க்கெட் கண்டிஷனில் ஆல்ரெடி நமக்கு டார்கெட் ஒரு வெயிட்டிங்கில் இருக்குல்ல, அப்போ நல்லா ஃபோர்ஸ் ஆயிரும். அப்போ இது வெறுமனா இந்த மாதிரி ஸ்பாட்டை மட்டும் வச்சு இங்கிருந்து மேலே போனால் கால் ஆப்ஷன் பை, இங்கிருந்து கீழே போனால் புட் ஆப்ஷன் பைன்னு எடுத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகிட்டு பேஷண்ட் அப்படின்னு டெத் ஆயிடுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸை வந்து ஓடிஎம் செல்லர்ஸ்லையும் ரவுண்ட் ஃபிகர் 100, 200 மாதிரி ரவுண்ட் ஃபிகரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நம்ம செக் பண்ணுறோம். அது வந்து நம்ம 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 730 க்ளோசிங் ப்ரைஸ் அப்டேட் ஆகும், இல்லை 815க்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகும். அந்த க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெத்தட் எடுத்து வச்சிடறோம். இதான் எர்த் லெவல்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் மெத்தடு. ஓகேங்களா? இல்லை, எர்த் மெத்தட் அப்படின்னு நம்மளோட ஓன் மெத்தட் கிடையாது, ஸ்னைப்பர் தான் நம்மளோட ஓன் மெத்தடு. ஓகே, அப்போ இந்த ஸ்னைப்பர் படி பார்க்கும்போது மார்க்கெட் 25,400லேருந்து மேலே போகணும் அப்படின்னா புட் செல்லர்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகணும். 25,400லேருந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா கால் செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும். இதான் லாஜிக். ஓகேங்களா? அப்போது 25,500, 25,300 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட ஓடிஎம் செல்லர்ஸ். ஸோ இதான் என்னோட கண்டிஷனாக இருக்க போகுது. கரெக்டுங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த க்ளோஸ் ப்ரைஸ்க்கு அபோவ் இருக்கும்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுக்கு கீழே இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். க்ளோஸ் ப்ரைஸ்க்கு பிலோ போகும்போது கால் செல்லர்ஸ்
ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுக்கு கீழே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி இருந்தாங்கன்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதனால் ஆப்போனண்ட் பை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஓடிஎம் செல்லர்ஸோட க்ளோஸு ஹை அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? அப்போ எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா 25,400 புட்டு அப்படிங்கிறவங்க 136 வந்து 130ங்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் லெவல்ஸு இதை ஃப்ரீயாக விட்டுறலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா 113 பிலோ. இப்படி 113 பிலோ இருக்கும்போது கண்டிப்பாக 25,500 கால் செல்லர்ஸ் ஆனாலாம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இவனோட ப்ராஃபிட் புக்கிங் எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா இவனுடைய ஆப்பனோட ஹைக்கு மேலே நிற்கும் போது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ 169 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கிருந்து வரும்போதே டக்குன்னு ப்ராஃபிட் புக்கிங் நடத்திடலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே இல்லை ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே முடிஞ்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, விட்டுடலாம். பட் இது சஸ்டெயின் அப்படின்னு இருக்கும்போது வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து புட் சில ஸ்ட்ராங்காக இருந்து காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா. இதுவே எனக்கு கால் சில ஸ்ட்ராங்காக இருந்து புட்டு பேனிக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கேருந்து கீழே வரதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு மேலே நின்றுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக 120லேருந்து 144 116ங்கிற 2 ஸ்கொயர் நம்பர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆஃப்டர் 180 மேலே ஸ்ட்ராங் இருந்தான் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜான மூமெண்டமாக மாறிடும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இதான் கண்டிஷன். அப்போ நம்மளுக்கு வந்து செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த செல்லர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால இவனோட ஆப்போனண்ட் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். இவங்க தான் 2 ஆப்போனண்ட், இவங்க தான் பேர், இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரேர் கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருந்து மேலே பிரேக் பண்ணி புல் பேக் கொடுக்கலாம், யாருனாலும் கொடுக்கலாம். எல்லாம் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஐடியா புரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் கொடுக்கும். அதை வந்து நம்ம முன்னக்கூடிய சில விஷயங்கள் ஹிண்ட்டாக கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்போது லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ எல்லாருமே பொறுமையாக ப்ரீசார்ட் வீடியோ அனலைசஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ண தான் போகிறீங்க. ஒரு 20 நிமிஷம் வீடியோவே நம்மளுக்கு பொறுமையாக பார்க்க முடியல அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லை, ட்ரேடிங்க்கே மெயின் வந்து பொறுமை. அந்த பொறுமை எங்கிட்ட இருந்து வரும்? திங்க் அபவுட் இட் தென் வாட்ச் அகெயின். ஓகேவா? சரிங்க. இன்றைக்கான மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த பிளேஸ்லேருந்து மேலே போகலாம், இந்த கீ லெவல்ஸுக்கு கீழே இருக்கிறது கீழே வரலாம் இந்த லெவல்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அது நடந்துச்சா? நடக்கலை. பாதியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஏன் இந்த இடத்தில் மார்க்கெட் ரிவர்சல் ஆனது அப்படின்னு ஒரு கொஷின் அப்படிங்கிற நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 2 விதமான ஆன்சர் சொல்லுவீங்க. ஒன்று வந்து ஆமாம் நீங்கள் தான் அன்றைக்கி சொன்னீங்கல்ல 5 மினிட்ஸோட 1.68 இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது 1 ஹவரோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 0.5 0.68 இருக்குன்னு சொன்னீங்க. அதுலேருந்து ரிவர்சலாக இருக்கான வாய்ப்பாக இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், கண்டிப்பாக நான் தான் சொன்னேன். எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு இதோட ஃபஸ்ட்டு ஹைலையும் செகண்டாக இருந்த லோலையும் எகைன் ஒரு நியூ லோ ஹைலையும் வச்சிங்க அப்படின்னா இந்த 1.68 இருக்குது. இதில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நாங்கள் வச்சா வேறு மாதிரி வருது அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து 2 விதமாக போட்டிருந்தேன். ஒன்று வந்து இமிடியேட் டார்கெட்டுக்காக இப்படி நம்ம பண்ணுவோம், இப்படி வச்சு இமிடியேட் டார்கெட் அடிப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு அடிச்சிருப்பான். அந்த இது வந்து ஒரு 1.68 லெவல் தான். ஓகேங்களா? இது வந்து இமிடியேட் டார்கெட்டுங்க. பட் ரியல் டார்கெட் வந்து இதுதான் இருக்குது. பட் நீங்கள் டார்கெட் அடிக்கலையே, ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் இந்த பிளேசஸ் இருக்குல்ல, இதோட ஸ்ட்ரக்சரில் இந்த லோட்டு ஹை போட்டிங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸாக்ட்லி டேப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 தான் டேப் ஆகிருப்பான். ஓகேங்களா? அப்போ இதை பார்த்த உடனே சார் பாரு டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு இருக்கும். பட் இது எல்லாமே போரிங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும்னு முடிவு பண்ணது செல்லர்ஸுங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன மாதிரி டெக்னிக்கலில் சார்ட்டு போட்டாலும் ஒர்க்கான மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்னன்னைக்கு ஏன் ஒரு அன்னைக்கு இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா 1.6 தான் மார்க்கெட் மேலே போச்சு நானே சொல்லுவேனே இல்லைங்களா? ஏன் ஒர்க் ஆகுது? ஏன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும்? ஏன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும்? எல்லாமே முடிவு பண்ணுறது யார்? செல்லர்ஸ். சரி, இவ்வளோ தூரம் போச்சுல, ஏன் இதுக்கப்புறம் போகலை? இதுக்கும் செல்லர்ஸ் தான் பதில் சொல்லணும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் 25,400 க்ளோஸ் நேற்று. அப்போது 25,400 மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 25,400 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் 113 பிலோ போயிருக்கணும். அப்படி போயிருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். கரெக்டுங்களா? ஓகே. அதே போல் 25,400 மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா 25,400 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ்
130 பிலோ வந்திருக்கணும். ஓகேங்களா? இந்த பிலோங்கிறது என்னங்க, செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன்னா என்ன, இப்போ ஒரு செல்லர்ஸ் வந்து 110 ரூபாய்க்கு செல் பண்ணி வச்சிருக்காங்க மார்க்கெட்டில், 60 ரூபா வரைக்கும் போயிருக்கு. திரும்ப 110 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும், பிரேக் ஈவன் பாயிண்ட். 110க்கு மேலே போச்சுன்னா 112 115 போச்சுன்னா அவனுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் இல்லைங்களா? அதே போல் ஒரு செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 110 ரூபாவில் செல் பண்ண செல்லர்ஸுக்கு வந்து ஒரு 65 ரூபா ஒரு பாயிண்ட் இருக்கும். அதான் அவனோட பிரேக் ஈவன் பாயிண்ட். இட் மீன்ஸ் ப்ரீவியஸில் இருக்க செல்லர்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட். அதுக்கு கீழே போனால் தான் சரி பயப்பட வேண்டாம், இன்னும் மார்க்கெட் வந்து நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மோர் ஆஃப் பாயிண்ட் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் அதோட ப்ரீமியம் கீழே கொண்டு போடுவான். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அப்போது நேத்தோட மார்க்கெட் 25,400 இருந்து கீழே போகணும் அப்படின்னா 25,400 இருக்கக்கூடிய கால்ஸ் என்ன பண்ணணும், 1113 கீழே கொண்டு போகணும் அவனோட ப்ரீமியம். அப்படி போச்சுன்னா என்ன ஆயிரும், டெஃபினட்டாக மார்க்கெட் இந்த 1.600 போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு காமெடி நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி கீழே வரானா, இப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே ஃபுட்ஸஸ் வந்து எப்போ முடியாதுப்பா நான் மார்க்கெட் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கீழே ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வரவே இல்லை, அப்படியே சஸ்டெயின் பண்ணி மேலே நிற்கிறான். கரெக்டுங்களா? நீங்கள் ரொம்ப நேரம் ரேஞ்சாதனால பெருசாக வந்து உங்களுக்கு இதை மூமெண்டமாக மாறலை மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் மேலே போனால 150க்கு மேலே நின்னால, அப்போ 150க்கு மேலே நின்ன உடனே இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்றைக்கி நம்ம சொன்ன விஷயம் என்ன, இவன் ஸ்னேப்பர் தேரி பாயிண்ட் கீழே போகும்போது க்ளோஸ் அபோவ் இருந்தால் காலுக்கான ப்ராஃபிட் புக்கிங், இல்லை இவன் ஸ்னேப்பர் தேரி கீழே போகும்போது இவன் மேலே இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னோம். அதுக்கு மெயின்லி என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துலேருந்து இங்கே போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொன்னோம் இல்லைங்களா? இவன் இங்கே இடத்துல இருந்து டார்கெட்டோட 50% கிட்ட போயிட்டான், இந்த இடத்துல இருந்து டார்கெட்டோட 50% கிட்ட போயிட்டான். அப்போ தாங்க இவன் பிரேக் அவுட்டே பண்ணியிருக்கான். சரி பிரேக் அவுட் பண்ணிட்டான்ல, அப்படிங்கிறது மேலே போகணும்னா செல்லர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானா, 130 கீழே போயிட்டானா, இல்லவே இல்லையே. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்கிறது ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிரேக் அவுட்டில் ஃபுல் பேக்கோட 50% உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பார்த்து எடுத்தீங்கன்னா எடுத்திருப்பீங்களா, விட்டுருங்க வேண்டாம். பிரேக் அவுட்டில் இப்படி வந்து இங்கே ஃபுல் பேக் கொடுத்துருக்கணும், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் மாதிரி தான் இருந்திருக்கு. மேபி லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம், விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஆல்சோ ஒரு ப்ராப்பர் மார்னிங் ஷார் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த இடத்துல. இதை விட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 1 ஹவரோட அந்த 0.5 டிஸ்கவுண்ட் போய் ஸ்டாப் பண்ணும்போது இவ்வளோ நேரம் கீழே அந்த செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டான், இதுக்கு மேலே நம்மளால் செல் பண்ண முடியாதுப்பா, நம்ம இப்போதைக்கு பார்சல் ஆஃப் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் சொல்லிட்டு நேத்தோடைய செல் பாயிண்ட்டுக்கே போய் முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. தெரியுதுங்களா? 113 129 மார்க்கெட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகலை, பெருசாக மூவ் கொடுக்கல. லாஜிக் புரியுதுங்களா? அப்போது மார்க்கெட் நிஃப்டி மேலே போகணும் கீழே வரணுங்கிறத முடிவு பண்ணுறது யாருங்கிறது நான் கொஸ்டின் கேட்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே அதுக்கான ஆன்சரே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம படிக்கக்கூடிய பிரேஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, எலியாட் வேவு, உல்ஃப் தேரி, அந்த தேரி, இந்த தேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோட கையில் இருக்குது, டெய்லி செல்லர்ஸோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஸ்பாட்டில் என்ன டிராயிங் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்டவுட்ஃபுல் செல்லர் சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஏன் எக்ஸாக்டாக ஒர்க் ஆச்சு இன்னொரு காரணமே சொல்லிடுறேன்னே. அதாவது 25,400 இருந்து ஆல்மோஸ்ட் 300 கிட்ட வந்தும் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒன்றும் வரவே இல்லை. கால் செல்லர்ஸ் அவன் வந்துட்டான் அப்படின்னா அப்படி அதிரணும் மார்க்கெட்டு இல்லைங்களா? அதனால் நடக்கவே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கிறது இவ்வளோ பெரிய ஷூட் அப் நடந்துச்சு. அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, செல் பண்ணுற ரெடியாகவே ஆகலை அப்படிங்கிறத நம்ம லாஜிக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, இந்த 25,400 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதுக்கு கீழே போச்சுன்னா இதுக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஆனால் இங்கே 4 சார்ட்டில் என்ன நடக்குது, மார்க்கெட்டை ரூல் பண்ணக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.